ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் மூலயமா சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதி நகர் சார்பாய் சபையாரை உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய லைஃப்பில் நிறைய காரியம் ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த வியாதியிலேருந்து விடுதலை வேணும், இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள் நம்ம ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறது உண்டு. நிறைய காரியங்கள் ஜோம் பண்ணி சோர்ந்து போனது உண்டு. நம்முடைய தேவையை ஆண்டவர் தெரியும், அப்படி தானே? பைபிளில் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கு. நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஆனால் அது ஏசப்பாக்கு என்ன ஆசனை என் பிள்ளை என்கிட்ட கேட்கும். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேட்டு அவர்கிட்ட வாங்குறது தான் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய காரியங்கள் ஜோம் பண்ணி நிறைய காரியம் நடக்காமல், வாக்குத்தத்தம் நடக்காமல், ஒருவேளை இன்னைக்கு இந்த கண்மலை தேன் செய்தி நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பதிவில் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, தேவையை என்று சொல்லிக்கிட்டே இருங்க, நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட வாயிலேருந்து என்னது புறப்பட போகுது, என்ன வார்த்தை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்றது வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஏசப்பா விரும்புகிற காரியம் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி தான் பைபிள் அப்படி தான் சொல்லுது. என்ன தொந்தரவு பண்ணுங்கள் தான் ஆண்டவர் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது, கிவ் அப் பண்ணிடவே கூடாது. அது ப்ரேயராக இருக்கலாம், அது நம்முடைய ஒர்க் லைஃபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் போராடுறதை மட்டும் நம்ம விடவே கூடாது. வியாதியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், போராடி ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. நல்ல போராட்டத்தை போராடுறது தாங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. சாதாரணமாக ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கை நம்ம கையில் தரல. மற்றவங்கள மாதிரி சுலபமாக ஈஸியாக அப்படி ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தரல. போராடி ஜெயிக்கிறவர்களாக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மை அழைத்தும் இருக்கிறார். பைபிளில் இங்கே நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 15வது அதிகாரத்துடைய 21வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தீரு சீதோன் பட்டணங்களின் வழியாய் போகிறார். அங்கே அந்த திசையில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தியுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கிறார். அது நிமித்தம் ஆண்டவர்கிட்ட தேடி வருகிறார். ஆண்டவரே, மகள் ரொம்ப கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லி பின்னாடி அங்கே சொல்லும்போது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவளை வேண்டிக் கொண்டார். அவ கூட இருந்த சீஷர்கள் ஏசப்பாவை வேண்டிக்கிறாங்க, ஏசப்பாட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, எப்படியாவது அவங்க அனுப்பிடுங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா, விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தேவை என்னன்னா மகள் சொஸ்தமாகணும். ஆண்டவரத்தோடு விட்டாரா? அதுக்கப்புறம் நிறைய காரியம் நடந்தது. பிள்ளைகளின் துணிகள் நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொன்னால் அவருடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி அவருடைய லைஃப்பில் அற்புதம் பண்ணார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணுறது நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, அப்படி தானே? நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி நிறைய காரியம் நடக்காதனால ஆண்டவர்கிட்ட சரி இது ஆண்டவர் என்றைக்கோ செய்கிறாரு, என்றைக்கோ செய்யணும்னு வச்சிருப்பாரு, செய்யட்டும், அவருடைய சித்தம் என்றைக்கோ நடக்கட்டும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். ஒரு காரியம் விடாமல் ஜோம்ல 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமாக போராடுறா, விடுதலையே இல்லை. ஆனால் 12வது வருஷம் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவளை தேடி வந்தார் இல்லையா? எவ்வளோ வேணும் நிம்மற முடியாத கூனிக்கு ஒரு நாள் அவன் விடவே இல்லை. சர்ச்சுக்கு போய்கிட்டே இருக்கா, ஜோம்னிக்கிட்டே இருக்கா, ஆண்டவர் சமூகத்தை கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கா. நான் இன்னைக்கு நிம்மருவேன் தெரியாது, ஆனால் நான் சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பேன். அப்படி அவளுக்கு இருந்த விசுவாசம் பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் அவரை தேடி வந்தார். அதனால உங்கள் விசுவாசம் உங்களுடைய ஜபத்தை நிப்பாட்டிடக்கூடாது, உங்களுடைய விசுவாசம் நின்று போயிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட தேடினதை கேட்டதை தேடிக்கிட்டே இருங்க, நிப்பாட்டாதீங்க, கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தை திரும்ப முழங்கால் போடுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சந்திக்கிற நாள் வந்திருக்கு. ஏசப்பா இன்னைக்கு உங்களை தேடி இந்த கண்மலை தேன் பதிவின் மூலமா உங்களை தேடி வந்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவ சமூகத்தை உட்காந்து ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.